ஒன்டாரியோவில் நுழைந்த ஹண்டர் வைரஸ் பயணிகளை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட கனடா. கல்லறை தோட்டத்தில் பெண்ணுக்கு நடந்த கொடூரம். நள்ளிரவில் நடந்த வன்புணர்வு குற்றவாளியை தேடும் பிரிட்டன் போலீசார். சைபர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஜெர்மன் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற புதிய சட்டம். இறைச்சி பிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல். செப்டம்பர் முதல் பிரேசில் இறைச்சிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதிக்கின்றது. சுவிஸ் காவல்துறையினுடைய ஒரு மனிதாபிமான மைல்கல். செவிப்புலனற்றவர்களுக்காக கொண்டு வரப்போகின்ற புதிய செயற்பாடு. சர்வதேச செய்திகளோடு பட்டகம் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். உலகளாவிய ரீதியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்ற இந்த ஹண்டர் வைரஸ் தந்திருக்கின்ற விடயங்கள் பரவலாக பேசுகின்ற நேரம் ஒன்டாரியோவில் 3 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற விவகாரம் சுகாதாரத்துறையினர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மே மாதம் 1 ஒன்டாரியோவுடைய சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி தகவலுக்கு அமைவாக கனடாவுக்கு வருகை தந்த ஒரு நபர் இந்த ஹண்டர் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட ஒரு நபருடன் விமானத்தில் பயணம் செய்திருக்கின்ற விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அவர் ஃபீல்ட் பிராந்தியத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றது. அதே நேரத்தில் ஏற்கனவே முன்னதாக இந்த சொகுசு கப்பல்ல பயணம் மேற்கொண்டிருந்த ஒரு தம்பதியினரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இவர்கள் இந்த கப்பல்ல பயணம் செய்த தொற்றுக்குள்ளான நபர்களோடு தொடர்புகள் இருக்கலாம் என்ற அச்சம் ஏற்பட்ட நிலையில்தான் இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இந்த 3 நபர்களுக்கும் இப்ப வரைக்கும் இந்த தொற்று சார்ந்திருக்கின்ற எந்த அறிகுறிகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்தாலும் இவர்கள் தனிமைப்படுத்த வருகின்ற 45 நாட்களுக்கு இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். காரணம் என்னவென்றால் இந்த வைரஸ் தொற்று இந்த கிருமி என்பது உடலுக்குள்ள போய் அந்த அறிகுறி தென்படுவதற்கு சாதாரணமாக ஒரு 45 நாட்கள் எடுக்குமாம். எனவே அந்த 45 நாட்கள் இவர்களை தனிமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதன் காரணமாகத்தான் 45 நாட்கள் இவர்கள் தீவிர கண்காணிப்புக்கு வைக்கப்பட போகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் பொது சுகாதார அதிகாரிகள் தினசரி இவர்கள் சார்ந்திருக்கின்ற விடயங்களை கண்காணிப்பார்கள் என்று இந்த அறிக்கையின் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தது. இதுல குறிப்பாக ஒன்டாரியோவுடைய மருத்துவர் கூறுகின்ற நேரம் ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஒன்டாரியோவில் இந்த ஹண்டர் வைரஸ் பரவுகின்ற ஆபத்து மிக குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவ வேண்டுமாக இருந்தால் இந்த தொற்றுக்கு உள்ளான நபரோடு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தால் மட்டும்தான் இது ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு தொற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே பொதுமக்கள் இது பற்றி இருக்கின்ற விடயங்கள்ல அவ்வளவு பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக மருத்துவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில இந்த ஹண்டா வைரஸுடைய தாக்கம் உலகளாவிய ரீதியில குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்ல பெருமளவு அச்சப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுல பயணம் செய்த பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி இருக்கின்ற நேரம் இப்போது பயணம் செய்த அத்தனை பேரையும் கண்டுபிடித்து அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த முன்னெடுப்புகள்ல தற்போது கனடாவும் இருக்கின்றது. ஏனென்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபர்கள் பயணம் செய்திருக்கின்ற போக்குவரத்துகள்ல எந்த பயணிகள் பயணித்தார்களோ அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போது கெனேடிய நாட்டினுடைய சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பது முக்கியமானது. பிரிட்டன் ஹாம்சர் மாகாணத்தில் இருக்கின்ற சவுத்வுட் பகுதியில் ஒரு தேவாலயத்தின் கல்லறை தோட்டத்துக்கு அருகாமையில் ஒரு பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் அப்பகுதி மக்களை பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அதே நேரம் இந்த குற்றவாளியை பிடிப்பதற்கான தேடுதல் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் இறங்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஆரம்பத்தில் தெரிய வருகின்ற நேரம் கடந்த மே மாதம் 12 ஒரு பின்னிரவு இல்லாவிட்டால் அதிகாலை வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட அந்த குறித்த பெண் தேவாலய வளாகத்துக்குள் இருந்து வெளியே சென்று கொண்டிருக்கின்ற நேரம் அந்த மர்ம நபர் வழிமறித்து இழுத்து சென்று அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார். இப்போது அந்த பெண் மீட்கப்பட்டு உடனடியாக அவருக்கான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவது மட்டுமில்லாமல் அவருக்கான உளவழ ஆரோக்கியம் சார்ந்திருக்கின்ற விடயங்களும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது காவல்துறையினர் மாகாணங்களுடைய காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்களுடைய உதவியை நாடியது மட்டுமில்லாமல் சம்பவ நேரத்தில் அந்த பகுதியில பயணம் செய்திருக்கின்றவர்களுடைய டேஸ்கேம் காட்சிகள் அதே போல வீட்டில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகள் போன்றிருக்கின்ற விடயங்களும் சந்தேகத்துக்கிடமான வகையில் யாராவது அந்த இடத்துல நடமாடி திரிந்தார்களா என்ற தகவல் போன்ற பல விடயங்களை தற்போது போலீசார் சேகரித்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சவுத் மற்றும் அதனை சுற்றி இருக்கின்ற பிற பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த தேவாலயம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. அங்கு சென்றிருக்கின்ற தடயவியல் நிபுணர்கள் ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று சேகரிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது மிகவும் ஒரு அரிதான நிகழ்வாக இருக்கின்றதாகவும் ஆனால் இது பெரிய ஒரு தீவிரமான குற்றமாக காவல்துறையினர் கருதி அது சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக காவல்துறை அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம்
இந்த விசாரணைக்கு முடிந்த அளவுக்கு பொதுமக்கள் உதவி செய்யுமாறு பொதுமக்களுடைய உதவியை நாடி இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் இரவு நேரங்கள்ல குறித்த பிரதேசம் இருக்கிறது பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு. அதே நேரத்துல மேலும் ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த பிரதேசத்துல நடமாடுவார்களாக இருந்தால் 101 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை தகவல்களை வழங்குமாறு பொதுமக்கள்கிட்ட காவல்துறையினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து எந்தவித தகவலாக இருந்தாலும் பரவாயில்லை, இதை மறைக்காமல் காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவிப்பதன் மூலமாக குற்றவாளிகளை பிடிப்பதற்கு தங்களுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனுடைய அரசு நிறுவனங்கள், அரசியல் கட்சிகள், உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படுகின்ற இணையவழி தாக்குதல்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. எனவே இதனை எதிர்கொள்வதற்கு வெறுமனே தற்காப்பு நடவடிக்கைகளோடு நின்று விடாமல் இதை மொத்தமாக முடக்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போது ஜெர்மன் மேற்கொள்கின்றது. இதுல புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின்படி ஜெர்மனுடைய பாதுகாப்பு அமைப்புகள்ல யார் தாக்குகிறார்களோ அந்த தாக்குதல் நடத்துபவர்களுடைய சர்வரை முற்றுமுழுதாக முடக்குவதற்கான அதிகாரம் தற்போது ஜெர்மனுக்கு இருக்கின்றது. எனவே இது பற்றி இருக்கின்ற விடயங்களை உள்துறை அமைச்சு தெளிவுபடுத்துகின்ற நேரம் தாக்குதல் நடத்துபவருடைய உட்கட்டமைப்பை சிதைப்பதே எங்களுடைய முக்கியமான நோக்கம். இது வெளிநாட்டிலிருந்து ஜெர்மன் நிறுவனங்களை யாரெல்லாம் தாக்குகின்றார்களோ இனி அவர்களுடைய தொழில்நுட்பத்தை அவர்கள் எப்போதுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் அதனை முடக்கப் போகின்றோம் என்று ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையும் ஒரு புதிய நடைமுறையையும் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு இறுக்கமான ஒரு நடைமுறையை அவர்கள் கொண்டு வருகின்றார்களாக இருந்தால் 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலும் இந்த சைபர் குற்றங்களுக்காக மட்டும் ஜெர்மன் அரசாங்கம் சுமார் 200 பில்லியன் யூரோக்களை தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டுகள்ல மட்டும் 3,34,000 சைபர் குற்றங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பெரும்பாலான தாக்குதல் செயற்பாடுகள் ரஷ்யா மற்றும் சீனாவில இருந்துதான் ஜெர்மனுக்கு உருவாகி இருக்கிறது என்ற விடயமும் இந்த தரவுகள் மூலமாக அவதானிக்க முடிகின்றது. அதுவும் இந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்திருக்கின்ற விடயங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த AI கருவிகளை பயன்படுத்தி சைபர் தாக்குதல்கள் மிக துல்லியமாக மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது என்ற விடயமும் இதில் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இது கடந்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற நேரம், கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற நேரம் 10% அதிகரிப்பாக இருக்கின்றது. எனவே இதனை சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக அரசுக்கு கூடுதல் அதிகாரம் தேவைப்படுகின்றது. எனவே அந்த அதிகாரத்தை தற்போது அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த விடயத்தை பலரும் விமர்சிக்கவும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏனென்றாலும் இந்த திட்டம் சில தரப்புகளுக்கு எதிரானதாக அமைய போவதாகவும் வேறு நாடுகளுடைய இறையாண்மைகளை இது பாதுகாக்கும், எனவே இது ராஜதந்திர ரீதியில பல சிக்கல்களை ஜெர்மனுக்கு உருவாக்கும் என்ற விடயத்தையும் பல வல்லுநர்களும் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுல ஜெர்மன் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இது தனிநபர்களுடைய தரவுகளை இது பாதுகாப்புல கவலை குறைப்பை ஏற்படுத்தும் என்று பலரும் விமர்சனங்களை முன்வைத்தாலும் இந்த சட்டத்தின் மூலமாக பல விடயங்களை அரசு சார்ந்திருக்கின்ற பல தகவல்களை பாதுகாக்க முடியும். அதே போல பொருளாதாரம் சார்ந்து நடக்கக்கூடிய செலவினங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் என்றதெல்லாம் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாத இறுதிக்குள்ள இந்த சட்டம் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அப்படி நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் ஐரோப்பாவிலேயே இந்த சைபர் பாதுகாப்பு சார்ந்து மிக இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட நாடாக ஜெர்மன் முதல்ல மாறும். பிரேசில்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இறைச்சிகள் மற்றும் இந்த பிற விலங்கு தயாரிப்புகள்ல ஆன்டி மைக்ரோபியன் பயன்பாடு குறித்த பாதுகாப்பு விதிகளை பிரேசில் மீறிவிட்டதன் காரணமாக வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து பிரேசில் இறைச்சிகளை இறக்குமதி செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது தடை விதித்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துல இந்த ஒன் ஹெல்த் என்று சொல்லப்படுகின்ற உற்பத்தி சார்ந்திருக்கின்ற நடைமுறைகள் இருக்கிறது. அதுல இந்த விலங்குகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக ஆன்டி மைக்ரோபியன் மருந்துகளை பயன்படுத்துவதற்கு தடை இருக்கிறது. ஆனால் பிரேசில் இந்த விதிமுறைகளை மீறி இருக்கின்றார்கள். அவர்களுடைய உற்பத்தி சங்கிலியில இதனை பின்பற்றுவதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்திருக்கின்றது. இதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுடைய பட்டியலை கடந்த மே மாதம் 9ஆம் தேதி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுல அர்ஜென்டினா, பஹ்ரைன், உருகு போன்றிருக்கின்ற இடங்கள் இருக்கின்றது. பிரேசிலை இந்த பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக இனி வருகின்ற நாட்களில் பிரேசிலுடைய இறைச்சிகளை ஐரோப்பிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடைகள் வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த மாட்டு இறைச்சி, அதே போல குதிரை இறைச்சிகள், கோழி இறைச்சி மற்றும் முட்டை, மீன் மற்றும் நீர்வாழ் தயாரிப்புகள் சார்ந்த விடயம், தேன் மற்றும் இந்த குடல் உரை போன்றிருக்கின்ற உணவுகளை இறக்குமதி செய்வது மிக அளவில் பாதிக்க போகின்றது. எனவே பிரேசில்ல இருந்து அதிக அளவாக இறக்குமதி குறைய போகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சுகாதாரத்துடைய செய்தி தொடர்பாளர் இது பற்றி விளங்கப்படுகின்ற நேரம் விலங்குகளுடைய வாழ்நாள் முழுவதும் ஐரோப்பிய ஒன்றியம்
விதிகள் வந்து நீங்க பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுவதை உறுதி செய்தால் மட்டுமே, பிரேசில் உறுதி செய்தால் மட்டுமே வருகின்ற நாட்கள்ல இந்த இறைச்சிகளை இறக்குமதி செய்வதற்கு, ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதிகளை தாங்கள் வழங்குவோம் என்ற விடயத்தை உறுதிப்பட தெளிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் உலகளாவிய ரீதியிலேயும் இந்த இறைச்சிகளை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள்ல முதல் இடத்துல இருப்பது பிரேசில். பிரேசில்ல இருந்துதான் பெரும்பாலான ஐரோப்பிய சந்தைகளுக்கு இந்த இறைச்சிகள் கொண்டு செல்லப்படுகிறது. எனவே இப்ப ஐரோப்பிய சந்தைகள்ல ஒரு பிரேசில் இறைச்சிகளை இறக்குமதி செய்யக்கூடாது என்ற ஒரு பெரிய தடை விதித்திருக்கின்ற விடயம் கண்டிப்பாக பிரேசிலுக்கும் பிற நாடுகளுக்கும் இந்த பொருளாதாரம் சார்ந்து பேர் இழப்பை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. எப்படி இருந்தாலும் மனிதர்களுக்கு ஒரு உணவை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதில் இருக்கின்ற விதிமுறைகள் சில இருக்கிறது. அதை பின்பற்றினால் மட்டும்தான் அதுக்கு மனிதர்கள் உட்கொள்ளக்கூடிய ஆரோக்கியமான உணவு வகைகளாக இருக்கும் என்ற விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் தெளிவோடு இருக்கின்றார்கள். எனவே விதிமுறைகள் மீறப்படுகின்ற பட்சத்தில் உணவு ஏற்றுமதி செய்கின்ற விடயம் தடை செய்யப்படும். இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றி நீங்கள் உற்பத்தி செய்தால் கண்டிப்பாக அந்த பிரேசில்ல இருந்து உற்பத்தி செய்து வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்ற இறைச்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தையும் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். ஜெனிவா இப்போது முக்கியமான உலகளாவிய ரீதியில் முன்னுதாரணமான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜெனிவா நகராட்சியின் கீழ் இருக்கின்ற போலீஸ் முனிசிபாலிட்டி வருகின்ற நாட்களில் சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்போடு எந்த இடைவெளியும் இல்லாமல் பழக வேண்டும் என்பதற்காக இப்போது அவர்களுக்கான புதிய வழிகாட்டல்களும் புதிய திட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கமாக சுவிட்சர்லாந்து இருக்கின்ற எந்த ஒரு காவல் படையாக இருந்தாலும் அவர்களுக்கு இனி சைகை மொழியை கற்றுக் கொடுப்பது முக்கியமான ஒரு நடவடிக்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த அவசர கால தேவைகள் ஏற்படுகின்ற நேரத்திலெல்லாம் இந்த செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள், இல்லாவற்றால் பேச முடியாதவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த சைகை மொழிகள் மூலம் போலீசாரோடு தொடர்பு கொள்வது சிரமமாக இருப்பதன் காரணமாக இனி வருகின்ற நாட்களில் போலீசார் அந்த மொழிகளை கற்று வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் அவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதே நேரம் இந்த அடிப்படை கேள்விகளை கேட்டு அவர்களிடமிருந்து தகவலை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களுடைய மொழி தெரிந்திருக்க வேண்டும். எனவே இனி வருகின்ற நாட்களில் இதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 13 காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு சுமார் 10 மணித்தியாலும் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி தங்களை அறிமுகம் செய்து கொள்வது, எப்படி அவர்களுக்கான அவசர உதவிகள் சார்ந்திருக்கின்ற அடிப்படை விடயங்கள் சார்ந்து தகவல்களை பரிமாற்றிக் கொள்வது என்று பல விடயங்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை சுவிட்சர்லாந்தினுடைய கூட்டமைப்பு இணைந்து உடன்பட்டு தான் இது மேற்கொண்டு வருகின்றது. இந்த ஜெனிவாவுடைய பாதுகாப்பு மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய பொறுப்பாளர் இது சார்ந்து தெளிவுபடுத்துகின்ற நேரம் இந்த முயற்சி சைகை மொழி பேசுபவர்களுக்கு அதிகாரிகளுக்கும் இடையிலான இந்த தடையை உடைப்பதற்காகவும் இது இது வந்து சமூக உட்கட்டமைப்புகள்ல சார்ந்த ஒரு பெரிய மாற்றமாக தாங்கள் கருதுவதாகவும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது என்றால் எதிர்காலத்துல இந்த சைகை மொழியை காவல்துறைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற விடயம் பெரிய அளவுல எல்லா மாகாணங்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட போகிறது. இப்போது கற்ற காவல்துறைகள் மூலமாக இனியவர்களுக்கு இது பயிற்சி அளிக்கப்பட போகின்றது. எனவே சமூகத்தில் இருக்கின்ற எல்லா நபர்களோடும் அவர்களுடைய குறைநிறைகளை கேட்டறிந்து கொள்வதும் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சகல வசதிகளையும் பாதுகாப்பு சார்ந்து செய்து கொடுப்பது காவல்துறையினர் கடமை. எனவே அவர்களுடைய மொழிகள்ல அவர்களோடு பேசுவதற்கான வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே கண்டிப்பாக இப்படியான நல்ல விடயங்கள் உலகத்தில் இருக்கின்ற ஏனைய நாடுகளுக்கும் கொண்டு வருமாக இருந்தால் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கும். எனவே இந்த விடயம் பற்றியும் இன்றைய நாள் கொண்டு வந்திருக்கின்ற முக்கிய செய்திகளையும் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். நாளைய நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.